The Treasure Hunt Part 1. ஒருமுறை அட்லாண்டிக் பெருங்கடலின் கரீபியன் கடலில் அவர்கள் யான் என்ற மாலுமி வாழ்ந்தனர். அவர் படகில் பயணம் செய்வதையும் மீன்களை வேட்டையாடுவதையும் சந்தைக்கு விற்பதையும் மிகவும் நல்ல மாலுமி மற்றும் பணிபுரிவதில் மற்றவர்களுக்கு விசுவாசமாக இருந்த அவர் மிகவும் திறமையான மாலுமியாக இருந்தார். அவர் எந்த சூழ்நிலையிலும் படகை கையாள முடியும். ஒருநாள் அவர் படகில் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஒரு முதியவரின் படகு கடைசி கல்லில் சிக்கி ஆழமான கடலில் விழுந்து கிடப்பதைக் கண்டார். ஓல்ட்மேன் உயிர்வாழ உதவி தேவை. மேலும் பல மாலுமிகள் முதியவரை காப்பாற்ற மறுத்துவிட்டனர், ஏனெனில் படகு இறுதியில் கடலுக்கு ஆழமான நீரில் விழுந்து அது மிகவும் ஆபத்தானது. துணிச்சலான என் முதியவரை தனது ஆபத்துடன் மீட்க வந்தார். அவர் தண்ணீரில் விழுந்த முதியவரை எவ்வாறு காப்பாற்றுவது என்று திட்டமிட்டார். ஒரு முனையிலிருந்து கயிற்றை எடுத்து அவர் தனது படகிலும் மற்றொரு முனையிலிருந்தும் கயிற்றை அமர வைத்து அந்த ஊசியின் உதவியுடன் முதியவரின் படகில் பொருத்தப்பட்ட ஊசி கயிற்றை சிம்மாசனத்தில் ஏற்றி படகுகள் முதியவர் படகின் மோதிரத்தில் இறுக்கமாக ஒட்டிக்கொண்டார். தண்ணீரில் விழுந்து தன் பக்கத்தை இழுக்கவும். முதியவரின் படகை நோக்கி நீரின் அழுத்தம் யான்ஸ் படகை நோக்கி வேகமாக இழுக்கிறது. வேகமான நீரின் அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் ஒரு முனை கயிற்றில் இருந்து துப்பாக்கி தூள்பி பாயும் அதில் செருகப்பட்ட ராக்கெட் பட்டாசு அலையையும் எடுத்ததாக ஒரு யோசனை கற்பித்தார். அவர் யான்ஸ் படகிற்கு அலை, மற்றொரு முனையில் அவர் ராக்கெட்டப்பட்ட துப்பாக்கி தூள்பி பாய்க்கு அலை செய்தார் மற்றும் ராக்கெட் செய்யப்பட்ட துப்பாக்கி தூள்பி பாயை ஏற்றி கடலில் வீசினார். இப்போது ராக்கெட் துப்பாக்கியால் இயங்கும் பீப்பாய் இப்போது வேலை செய்து பாய்மரப் பகுதியை நோக்கி முன்னேறி வருகிறது. அந்த சக்தி யான்ஸ் படகு மற்றும் முதியோர் படகு இரண்டையும் வேகமாக இழுத்து பாய்மரப் பகுதிக்கு இழுத்து ஆழ்கடலில் இருந்து முதியோர் படகு விழுவதை தவிர்த்தது. திடீரென கண்பவுடர் ராக்கெட் பீப்பாயில் கத்தியால் கயிற்றை அறுத்து வேகத்தை தவிர்க்க பாதுகாப்பான இடத்தில் உள்ள முதியவரின் படகை கைகளால் இழுத்து அவரை காப்பாற்றினார். துணிச்சலான யானின் புத்திசாலித்தனமான சிந்தனை இருவரையும் காப்பாற்றியது. முதியவர் படகு யானின் படகின் அருகில் வந்து முதியவரிடம் கேட்க, நீங்கள் இப்போது நலமாக இருக்கிறீர்களா என்று முதியவர் பதிலளித்தார். ஓ நன்றி, நான் நன்றாக இருக்கிறேன். நீங்கள் செய்த பெரிய உதவிக்கு நன்றி. விழும் தண்ணீரிலிருந்து என்னை நீ காப்பாற்றினாய். முதியவர் படகில் கட்டியிருந்த கயிற்றை யான் அறுத்து அந்த முதியோர் படகில் இருந்த பொருட்களைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான். முதியவர் யான் நன்றி கூறிய பிறகு யான் விடுப்பு எடுக்கவும், திடீரென்று முதியவர் காத்திருங்கள், எனக்கு ஒரு உதவி தேவை. நீங்கள் எனக்கு புதையலை கண்டுபிடிக்க உதவுங்கள். மேலும் புதையலை கண்டுபிடிப்பதில் எனக்கு ஆர்வம் இல்லை என்று பதிலளித்த யான் அந்த முதியவர் என்னிடம் உள்ள இடத்தை விட்டு வெளியேறினார். ட்ரெஷர் மேப் மற்றும் முதியவர் யான் புதையலில் பாதி பங்கை வழங்கினார். அதனால் அவர் புதையலை கண்டுபிடிக்க உதவினார். மேலும் யான் வாய்ப்பை ஏற்று அடுத்த நாள் சந்திப்பிற்காக காத்திருந்தார். மறுநாள் முதியவர் புதையல் வேட்டைக்காக புறப்படுவதற்காக காத்திருந்த யான்ஸ் பாய்மரக்கட்டைக்கு வந்தார். திடீரென்று கடற்கொள்ளையர் கும்பல் புதையல் வரைபடத்திற்காக முதியவரை தாக்க வந்து முதியவரை தாக்கி புதையல் வரைபடத்தை சுதித்தனர். அவருடன் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். யான் தொலைவில் இருந்து வந்த முதியவர் தரையில் கிடந்த யாரோ முதியவர் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. யான் முதியவரின் அருகில் வந்தான். யான் முதியவரை எழுப்ப முயன்றான். ஆனால் கிழவன் படுத்திருந்தான். முதியவர் யான் என்று பதிலளித்தார். ஒரு கடற்கொள்ளையர் கும்பல் வந்து என்னை இணைத்தேன். புதையல் வரைபடத்தை யான் இணைத்தேன். அந்த பொக்கிஷம் உன்னுடையது. யான் பாய்மரக் கைப்பிடியில் படகில் புதையல் வரைபடம் உள்ளது. சென்று புதையல் வரைபடத்தை பெறுங்கள். புதையல் வரைபடத்தை நான் யாருக்கும் கொடுக்கவில்லை, ஏனென்றால் நான் யாரையும் நம்பவில்லை. புதையலை நீங்கள் கண்டால் தயவு செய்து உதவுங்கள். அவள் மீன்பிடி முத்தத்தில் இருந்த என் மகளுக்கு அங்கே அவளுக்கு எல்லா நல்வாழ்த்துக்களும் கிடைக்கும். கவனமாக இருங்கள். புதையலை கண்டுபிடிக்கும் போது நீங்கள் நிறைய கடற்கொள்ளையர் கும்பலை சந்திக்க நேரிடும் என்று நம்புகிறேன். புதையலை அடைய புதையல் வரைபடத்தின் திசையை பின்தொடரவும். அதைப் பெறுவதற்கான வழி அவ்வளவு எளிதல்ல. அதை கண்டுபிடிக்க சில குறிப்புகளை அனுப்ப வேண்டும். முதியவர் தனது படகு மற்றும் ஆயுதங்களை புதையல் மற்றும் மர்மப்பெட்டியை திறப்பதற்கான திறவுகோலை யானிடம் கொடுத்தார். முதியவர்கள் தனது மகளுக்கு உதவவும் தனது பங்குகளில் பாதியை அவளுக்கு பகிர்ந்து கொள்ளவும் முதியவர்கள் கடைசியாக விரும்பினர். இதனால் பழைய மனிதன் இறந்தான். யான் திண்ணைக்கு செல்லும் வழியில் முதியவர்களின் படகு மற்றும் படகில் ஏராளமான ஆயுதங்கள், துப்பாக்கிகள், துப்பாக்கித்தூள் மற்றும் கத்திகளை கண்டுபிடித்து புதிய படகைக் கண்டு வியப்படைந்தார். முதியவர் சொன்ன படகில் பாய்மரக் கைப்பிடியில் ட்ரெஷர் வரைபடத்தைக் கண்டார். அவரிடம் சென்று ட்ரெஷரை கண்டுபிடிக்கும் வழியை தொடங்கினார். யான்ஸ் ட்ரெஷரை கண்டுபிடிக்கப் போகிறார். பகுதி 2 தொடரும். Please like, share, subscribe for more videos. Thank you for watching.